கண்டிப்பா சார். அது பலருக்கு அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்கே ஒரு கேள்விய உருவாக்கிருச்சு. இன்னும் போய் சந்திக்கலங்கிறத தாண்டி, நீங்க கூட்டிட்டு வந்து சந்திச்சீங்கன்னா, மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு. இத எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அதுதான். அது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியான ஒரு அரசர் மனநிலைய தானே அது பிரதிபலிக்குது. என்ன, எதுவாக இருந்தாலும், நான் யார சந்திக்கணுமோ, அவங்களும் என்னைய தேடி தான் வரணும். என்ன யாரு சந்திக்கணுமோ, அவங்களும் என்னைய தான் தேடி வரணும் அப்படிங்கிறது, அது எப்படி நம்ம ஏற்க முடியும்? அது ஒரு சரியான விஷயம் இல்ல. அப்புறம் நீங்க எல்லாத்துலயுமே இந்த ஒரு மிதமான போக்க வந்து கடைபிடிக்கக்கூடாது. சில இடங்கள்ல நீங்க இறங்கி அடிச்சு தான் ஆகணும். சில இடங்கள்ல நீங்க ஒரு நிதானமான போக்க வந்து நீங்க கடைபிடிக்கணும். அப்ப நான் எல்லா இடத்துலயுமே யாருக்கும் பாதிப்பு இல்லாம இந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாதுல்ல. அதுக்கடுத்து நீங்க கரூர் போறதுனால மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதுல மாற்றம் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு 41 குடும்பத்தை தேடி போகும்போது, உங்க பின்னால வந்து ஒரு பெரும் கூட்டமே திரண்டு வரும். அதெல்லாம் உண்மதான். அப்ப அதுக்கு வந்து ஒரு காவல்துறையிட்ட ஒரு ஏற்பாடு, ஒரு பாதுகாப்பு ஏற்பாட பண்ணிட்டு நீங்க அங்க போறது தானே சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப காவல்துறை வந்து அதுக்கெல்லாம் அனுமதி மறுக்கிறாங்கன்னே வச்சுக்குவோமே. நீங்க வந்து எந்த அறிவிப்பும் இல்லாம, எந்த முன்னறிவிப்பும் இல்லாம, என்ன திடீர்னு வந்து சர்ப்ரைஸா அந்த குடும்பத்த போய் நீங்க சந்திச்சுட்டு வந்துரலாமே. இது ஒண்ணும் உங்களுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே அனிதா வீட்டுக்கு போயிருக்கீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுடைய குடும்பத்தினர போய் பார்த்துருக்கீங்க. அப்பயெல்லாம் நீங்க வந்து எந்த அறிவிப்புமே செய்யலையே. சட்டுன்னு நீங்க அங்க போயிட்டு தானே வந்தீங்க. அன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் கூட்டம்லாம் திரளலையே. நீங்க போயிட்டு வந்து இந்த விஷயத்த வெளிப்படுத்தும்போது தான், அடடா! விஜய் போனாராங்கிற தகவலே வெளியில தெரியும். அந்த மாரி கூட நீங்க போகலாமே. ஸோ அதெல்லாம் பண்ணாதது வந்து ஒரு மாரி நெருடலா தான் இருக்கு.